எல்லாத்தையும் வாங்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறேன். உண்மையாக சொன்னால் நான் கண்ணீரோடு உங்கள் மத்தியில் சொல்கிறேன், என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. எல்லாம் வாங்கிட்டோம், எல்லாம் ட்ரையாக இருக்கேன். அர்ஜென்ட்டாக நடந்து போயிட்டு வந்துருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டு போவா அப்படின்ட்டு. சரி, நான் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆட்டோவுக்கு போவேன், நான் ஆட்டோ புக் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வேண்டாம், கிட்ட தானே இருந்து போயிடுறேன், சாமானியமாக எல்லாருக்கிட்டையும் எனக்கு தான் அப்படின்ட்டு கேட்டு பழக்கம் பண்ணி தரேன்னு சொல்ல நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். நடந்து நான் போயிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க வழியில். அவங்க என்னை பார்த்த உடனே கூப்பிட்டு வா வா வான்னு சொல்லி என்னை கையை அசைச்சு கூப்பிட்டாங்க. நான் வந்தேன், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க எல்லாம் பேசிட்டு, சரி நான் போயிருக்கிறேன், அர்ஜென்ட்டாக போயிருக்கிறேன் சிஸ்டர், போயிட்டு வரட்டுமாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியாது. 200 ரூபாவை கையில் எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ ஊழியத்துக்காக யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 200 ரூபா பார்த்தோன்னே எனக்கு அப்படியே எப்படிதான் என்ன பண்ணுறதே தெரியல. ஒரு மயக்கம் போல ஒரு மந்த இதுவாகிடுச்சு. எப்படின்னா நான் ஒன்றுமே இல்லாமல் ஆட்டோவுக்கு போகணும், ஆட்டோவில் போனாலும் 100 ரூபா ஆகும், கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் இருக்கு எடுத்துன்னு போகணுமே, என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரோடு கூட அப்படியே நான் பேசிகிட்டே வந்தேன். அவங்க 200 ரூபாய் எடுத்துகிட்டு என் கையில் கொடுத்து இந்த ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே என் மனசில் ஆண்டவருக்கு நான் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ரோடெல்லாம் நடந்து வந்தேன். அந்த 200 ரூபாய் கூட நான் ஆட்டோவில் போகிறதுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. இந்த 200 ரூபாய் இருந்தால் நம்ம சர்ச்சுக்கு போனால் அங்கே நம்மளுக்கு எதுக்காவது யூஸ் ஆகுமே, ஒரு பிரயோஜனப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து நேற்று தான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு அதை அந்த இதில் போட்டேன். நான் இது வாங்கிறதுக்கு நாங்கள் போனோம். அப்போ அப்படி ஒரு நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து நமக்கு தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க வாயை திறந்து எப்பெல்லாம் அல்லேலூயா சொல்றீங்களோ உங்களை அல்லலுகள் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயான்னு சொன்னா நம்முடைய கவலை, கண்ணீர், துக்கம் எல்லாவற்றையும் மாறுமா. ஆமென், அல்லேலூயா. நாங்கள் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு அல்லேலூயா நன்றி சொல்லி தான் நான் வாழ்ந்த பழக்கம் எனக்கு. எப்படின்னா நான் சின்ன வயசுலேயே ரட்சிக்கப்பட்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்குள்ள இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறேன்னா நான் அன்னைக்கு அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லி வாழ்ந்ததுனால தான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னால் அல்லலெல்லாம் மாறி போகும். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் சொன்னால் நம்முடைய சோகங்கள் எல்லாம் மாறி போகுமா. ஆமென். எவ்வளவு நம்ம ஸ்தோத்திரம் 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 சொல்றோமோ ஆண்டவர் நாம மகிமைப்படுது, நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிறப்பை கொண்டாட வந்த நாம் உங்கள் மத்தியிலே நான் சாட்சியாய் மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறது. எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயான்னு சொல்லி அவரை உயர்த்தி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கண்ணீர், கவலை, துக்கம், பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற அவர் வல்லமை நிறைந்தவர். அல்லேலூயா. எனக்கு இந்த முட்டி வலி பயங்கரமா இருக்கும், நடக்கவே முடியாது, அவ்வளோ காலை மடக்க முடியாது. ஆனாலும் நான் நடந்து போயிட்டே இருப்பேன். அப்போல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த எலும்பு நரம்பு சதையெல்லாம் உருவாக்கினது நீங்க தானேப்பா, என்னை தெரிஞ்சுக்கிறது நீங்க தானே ஆண்டவரே, நீங்க எனக்கு சுகம் கொடுங்க, உங்களை இல்லாம எனக்கு யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நான் அழுவேன். அந்த அழுகையின் சத்தத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் இன்னைக்கு என்னை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய இந்த காலுடைய முட்டி வீங்கி இருக்கும், நடக்கும்போது பயங்கரமா வீங்கி இருக்கும். நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் யாருக்காக ஓடுறேன், யாருக்காக நடக்கிறேன், உங்களுக்காக தானே ஏசப்பா நான் நடக்கிறேன், உங்களுக்காக தானே நான் ஓடணும்னு நினைக்கிறேன். இந்த முட்டி வலி வருது, ஆனால் அது யாரா எதால வருதுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பலவீனமா இல்லை என்னுடைய குறைகள் குற்றங்கள் ஏதாவது உங்களுக்கு முன்பாக இருக்குமா எனக்கு தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன மன்னிச்சு என்னை நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அந்த வலியெல்லாம் எப்படி பறந்து போச்சுன்னு தெரியாது. நாங்கள் பஸ்ஸில் வரும்போது கூட நான் நினச்சேன், பஸ்ஸெல்லாம் ஏறி இறங்கி இதெல்லாம் நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி தான் போக போகிறோன்னே தெரியாது. ஆனால் தம்பிக்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், ஏன்னா நம்ம எப்படி தான் போக போகிறோன்னு தெரியல, ஆனால் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம்க்கா. எல்லாமே பாசிபிள் தான் இருக்கு, எல்லாம் பாசிபிள் தான், எதுவுமே இம்பாசிபிள் என்றதே கிடையாது. போயிடுவோம்க்கா, செஞ்சிருவோம்க்கா, எல்லாம் நடந்துருக்கா. ஆமாம், இதுதான் விசுவாசம். இன்றைக்கு நாங்கள் அப்படி சொல்லி தான் இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த இடத்துல ஆண்டவரை ஜீவனோடு நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கும்போது இடமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பஸ்ஸில்.
வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாக்ஸ் மாத்திரம் தான் எங்களுக்கு கீழே இடம் கொடுத்தாங்க, லக்கேஜ் பாக்ஸில். மற்றதெல்லாம் நாங்கள் சீட்டு கீழே தான் வச்சோம். சீட்டு கீழே, கால் கீழே, சீட்டு மேலெல்லாம் வச்சோம். ஆண்டவரே எப்படி தான் இதில் உட்கார போகிறேனே தெரியல ஆண்டவரே. கால் வேற வலிக்குது, என்னால் முடியல. ஆனால் இடம் வேணும் எங்களுக்கு. ஆனால் எல்லா ஷீட்லேயும் ஆள் இருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஷீட்டு மாத்திரம் ஃப்ரீயாக காலி இருந்துச்சு. அந்த பஸ்ஸு அந்த ஷீட்டில் லாஸ்ட் வரைக்கும் யாருமே வரல. அது உண்மைதான், கேளுங்க தம்பி, உண்மை. அந்த ஒரு ஷீட்ல போயிட்டு நீ உட்காந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு போய். எங்களுக்கு 2 ஷீட்டு நாங்கள் புக் பண்ண பாருங்க. அதை ஃப்ரீயாக மூட்டையெல்லாம் வச்சு காலை நீட்டி கால் வலி இல்லாம ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து சிதம்பரத்தில் ரீச் ஆகுற வரைக்கும் அந்த ஷீட்ல யாருமே வரல. நானும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவரே அந்த ஷீட்ல யாரும் வரக்கூடாது, பாதியில கூட யாரும் ஏறக்கூடாது. எங்க தம்பி என்ன சொன்ன தெரியுமா, அக்கா யாராவது அந்த ஷீட்ல வருவாங்கக்கா பாதியில, அப்போ அந்த சீட்டை விட நம்ம இங்கதான் வரணும். நான் ஆனால் அது வரைக்கும் அங்கே உட்காடுறேன், நீ உட்காருப்பா, யாருமே வரமாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மட்டும் காத்த இம்மானுவேல், எபினேசர், யெகோவா ஈரே, சர்வ வல்லமை நிறைந்த தெய்வம், அவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நித்திய பிதாவாய் என் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாளை ஆண்டவரை நமக்கு கூடி வரும்படியாக செய்தது அவருடைய சித்தம் தான். நல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் நடக்கும்போதும் நினைச்சு வந்தோம்னாலும் ஆண்டவர் எங்களை நல்லா தூக்கமும் சரியா இல்லாம இருந்தாலும், ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும், ஆனால் பலவீனத்தையெல்லாம் மாற்றி ஆண்டவர் பலனாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கே எல்லா மகிமையும் துதியும் புகழையும் நான் செலுத்துகிறேன். இந்த நாள் அந்த தேவாதி தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன்.